ஏய், உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷனி நானு. என்ன ஏண்டி அடிக்கிற? மன்னிச்சிருங்க. சாரிங்க. மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன். வேணாம். என்ன மன்னிச்சிருங்க. என் மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்க. உங்களை போய் கை நீட்டு அடிச்சிட்டனே. ஆம்பளைங்களாலே பிடிக்காம இருந்த எனக்கு உங்களை பார்த்து பழகினதுக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்களும் நல்லவங்க இருக்காங்கன்னு நம்பிக்கையே வந்துச்சு. எனக்கு நான் சின்ன வயசா இருக்கும்போது பக்கத்து வீட்டு தாத்தானால அபியூஸ் நடந்துச்சுங்க. அதனாலதான் நீங்க என்ன கட்டி பிடிக்கும் போது பயத்துல உங்க அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. இங்க பாரு, 5 வயசு குழந்தை கூட பார்க்காம அபியூஸ் பண்ணிருக்கானுங்க. இவங்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். அப்பதான் இந்த சமூகத்துல இந்த மாதிரி தப்பெல்லாம் குறையும். இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்களெல்லாம் தூக்குல தாங்க போடணும். இவனுங்க அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க மாட்டானுங்க. இவங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே. அவங்கள யாராவது இப்படி பண்ணியிருந்தா அப்ப தெரியும் இவனுக்கு அந்த வலியும் வேதனை என்னன்னு. ஏய், அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தாண்டி. இந்த மாதிரி அபியூஸ்லாம் வேற எந்த பொண்ணுக்கு நடக்க கூடாது நாடி. இந்த நாய்ங்க அந்த மாதிரி பண்றதுக்கு அவங்க அம்மா ரெடி பண்ணுவாங்க. தப்பா அவங்க அம்மா மேலதாங்க. கௌரவத்துக்காக ஆம்பளை பசங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது. குட் டச் எது பேட் டச் எதுன்னு பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் அவங்க சமூகத்தை ஒரு குடும்பமா பாப்பானுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அம்மா என்னதான் வளர்த்தாலும் வளரும் போது சேர்க்க சரியில்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கதான் செய்யும். உங்களுக்கு என்ன தெரியும் பொண்ணுங்களோட கஷ்டம் பத்தி? பொண்ணுங்களோட கஷ்டத்தை பத்தி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க நீங்களா ஈஸியா கடந்து போயிருவீங்க. இந்த அவமானத்துல வர வலியும் வேதனையும் கஷ்டம்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஹே, எங்க அம்மாவுக்கோ இல்ல எங்க அக்காவுக்கோ, ஏன் இந்த சமூகத்துல எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் கண்டிப்பா அவங்கள கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பண்டி. இந்த சமூகத்துல ஒரு அபியூஸ் நடந்து வச்சுக்கோயேன், அசிங்கம் பொண்ணுங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அசிங்கம் ஆம்பளைங்களுக்கு தான் தெரியாமலே இங்க பல பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்படி நடக்கும்போது பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தானா வெளில வந்து சொன்னாதான் இந்த மாதிரி அபியூஸ்லாம் குறையும். நீங்க சொல்றதெல்லாம் படத்துக்கு வேணா செட் ஆகும், ஆனா ரியல் லைஃப்ல செட் ஆகாது. தனக்கு அபியூஸ் நடந்துச்சுன்னு ஒரு பொண்ணு போய் அவங்க வீட்டுல சொன்னா அவளதான் வீட்டோட அடக்கி வச்சிருப்பாங்க. அபியூஸ் பண்ணவெல்லாம் ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கான். நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பக்கத்து வீட்டுல இருந்தாரு அந்த தாத்தாவை தானே சொல்ற? எனக்கு தெரியும். இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தைரியமா போய் கேஸ் கொடு. உனக்கு துணையா நான் இருக்கேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது பொண்ணுங்க தைரியமா வெளில வந்து சொன்னாதான் இந்த சமூகத்தை தப்பு பண்றவன் இல்ல, தப்பு பண்ண நினைக்கிறவங்க கூட இவன் இருக்க மாட்டானுங்க. வாங்க போலாம்.